அடுத்த செஷன் வந்து திருமதி ரோஹினி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக எடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். அவங்க வந்து மதுரை லா காலேஜில் பிஎல் முடிச்சுட்டு 10 இயர்ஸாக ப்ராக்டிஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எம்எல் படிச்சிருக்காங்க. பிஹெச்டி இப்போது கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் அவார்ட் ஆகலை, பிஹெச்டி அவார்ட் ஆகலை. அந்த ஏரியா வந்து அவங்களோட பிஹெச்டி ஏரியா வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது போக அவங்க வந்து நிறையா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. எல்டிசி காலேஜில், லேடி டோக் காலேஜில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க. நிறையா மூட் கோர்ட் காம்படிஷன்ஸ் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸில் வந்து மூட் கோர்ட் ஜட்ஜாக போயிருக்காங்க. நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இது டெவலப்பிங் சயின்ஸு. இந்த சப்ஜெக்டில் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகுது. நிறையா ப்ராக்டிஸ்க்கும் ஸ்கோப் இருக்குது. இதுலேயும் கேள்விகள் வருது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில். உங்களுக்கு தெரியும், இந்த இளையராஜா பாடல்கள், அவர் வந்து கோர்ட்டுக்கு போய் தெரியும்ல, டெய்லி பேப்பர் பார்க்குறீங்கல்ல, அவரோட பாடல்களை யாரும் இது பண்ணக்கூடாது. இது எங்கேருந்து வருதுன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான். காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், திருநெல்வேலி அல்வா, பத்தமடை பாய், இப்படின்றதெல்லாம் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் வரும். இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட நாலேஜு, நிறையா இடத்துல ரிசோர்ஸ் பர்சனாக வேறு இருக்காங்க. அவங்களோட இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் உங்களோட யூஸ்ஃபுல்னஸுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அவங்களோட பிஸி ஷெட்யூலில் நம்ம பார் அழைப்பின் பேரில் நம்ம பாரில் வந்து இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கிறதுக்கு வரேன்னு சொன்னதுக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள கௌரவிக்கும் விதமாக வழக்கறிஞர் திருமதி இந்துமதி வந்து அவங்களுக்கு ஒரு சால் போட்டு அவங்கள கௌரவிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அந்த கிளாஸை எடுக்கணும். So, a warm good afternoon, my dear all the young advocates and aspiring judicial officers. So, இன்னைக்கு நம்ம கான்செப்ட் வந்து ரொம்ப எமர்ஜிங் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கான்செப்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் த லா ரிலேட்டட் டு இட். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன, எப்படி சொல்லலாம்? ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஜென்ரலாக வந்து லீகலி ப்ரொடெக்டட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் சம்திங், இல்லையா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய கோர் ஃபீச்சர்ஸ், அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது சொல்லுங்கள், ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? நான் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்ட் ஓன் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்ன ரைட்லாம் எனக்கு இருக்குது? ரைட் டு ட்ரான்ஸ்ஃபர், ரைட் டு ஹாவ் பொசஷன், ரைட் டு ஏலியனேட்டட், டு கிவ் இன் டு மார்ட்கேஜ், லீஸ்க்கு விடலாம். எனக்கு அதில் ஒரு ரைட் இருக்குது அப்படிங்கும்போது இமீடியட்டாக இன்னொருத்தவங்களுக்கு என்ன சுற்றி இருக்கிற அப்பாற்பட்டவங்களுக்கு வந்து என்ன ரைட் வந்துடுது? டியூட்டி, இல்லையா? டியூட்டி மீன்ஸ் எப்படி, எனக்கு வந்து அதில் ரைட் இருக்குது, ஐ கேன் டூ எனிதிங் டு மை ப்ராப்பர்ட்டி, பட் மற்றவங்க அதை ஏதாவது பண்ணலாமா? பண்ண முடியாது. அப்போ ஆப்போசிட்டாக என்ன வந்துடுது அவங்களுக்கு? அங்கே டியூட்டி, ஆப்ளிகேஷன், தட் தே ஷுட் நாட் இன்டர்ஃபியர் இன் மை லீகல் ரைட். ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இட் இஸ் அ பண்டில் ஆஃப் ரைட் தான், இல்லையா? பண்டில் ஆஃப் ரைட்டுங்கும் போது ரைட் ஆஃப் பொசிஷன், ரைட் டு யூஸ் அண்ட் என்ஜாய், ரைட் டு எக்ஸ்க்ளூட், ட்ரான்ஸ்ஃபர், லைசன்ஸ், மார்ட்கேஜ், மாதிரி நிறைய வந்துடுது. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் சம் ஒன் எப்படி வந்து ரைட்டில் இவ்வளோ இருக்கோ அதே மாதிரியே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணும்போது விஷனில் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் டேஞ்சபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டின்னு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஞ்சபிள் அப்படின்னா என்னப்பா? ஜென்ரல் மீனிங், which we can see, touch, ஒரு physical object, tangible. So இன்னொரு டிவிஷனில் intangible அப்படின்னு பார்க்கும்போது which we cannot, நம்மளால் கண்ணுக்கு உணர முடியாத சில ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு சட்ட அங்கீகாரம், லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லீகல் சிஸ்டம் வந்து சொல்லுது. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? எதுக்கு ஐபிஆர் நம்ம உணர முடியாத ஒரு ஆப்ஜெக்ட்னு தானே அதை கன்சிடர் பண்ணுறோம். ஸ்டில் ஏன் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து லீகல் சிஸ்டம் சொல்லுது. எனி ரீசன்? அதுக்கும் வேல்யூ இருக்குது. நம்ம ப்ரீ பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சர், லேண்ட், இதை வச்சு என்ன இருந்துச்சு? ஒரு ட்ரேட், காமர்ஸ், வணிகம், எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து இருந்துச்சு கண்ட்ரியில். பட் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஏராவில் கரண்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா, டு யூ திங்க் ஒன்லி அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி இது மட்டுமே நம்மளுக்கு எக்கனாமிக் க்ரோத் கொடுக்குமா? அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னெல்லாம் கொடுக்குது? ஒரு காப்பிரைட் கண்டென்ட் இருந்தால் எக்கனாமிக் க்ரோத் அதில் வந்து கிடைக்கிது. ஒரு புக் நீங்கள் எழுதுறீங்க,
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் அவர் பிரெயின் ஆர் மைண்ட் இல்லையா? அப்போ அதையும் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணணும், ஒரு அசர்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அதுலேருந்து நம்மளுக்கு எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்மெண்ட் இருக்குமா இருக்காதா? ஒரு காப்பிரைட்டட் புக்கு அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க உங்களுடைய ஓன் மேக்கிங்கில், ஓனரா, அப்போ அதுலேருந்து உங்களுக்கு எக்கனாமிக் க்ரோத் கிடைக்கும்ல. ஸோ அப்போ உங்களுடைய கிரியேஷன் ஆஃப் மைண்டு அதையும் என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்து லீகல் சிஸ்டம் சொல்லுது அப்படின்னா ஆஸ் அ அசர்ட். ஸோ அந்த அசர்ட்டை இன்டான்ஜிபிள் அசர்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்துட்டோம்னா அதில் நிறைய டிவிஷன்ஸ் லைக் வந்து மூவபிள், இமூவபிள், டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். டான்ஜிபிள் இன்டான்ஜிபிளே நம்ம கார்போரல் ஆர் இன்கார்போரல்னு இன்னொரு மீனிங்கும் வந்து இருக்குது இல்லையா? ஸோ இந்த எமர்ஜென்ஸில் தான் ஐபிஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வருது, சரியா? அண்ட் ஆல்சோ மோரோவா as commerce moved from agriculture and land to industry, service, media, technology இல்லையா? மீடியாவில் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தா தெரியும், ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் போட்டால் கூட என்ன ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கும்ல, இன்னொருத்தவங்களோடத பெஸ்ட் எக்ஸாம்பிள் இளையராஜாஸ் மியூசிக்கல் கம்போசிங் ஆல் பீசஸ் வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஸ் அ மாரல் ரைட்டாக வந்து எங்கேயுமே வந்து போடுறாங்க இல்லையா? இன்னுமே அதை யூஸ் பண்ண அதுக்கான இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேசஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது இல்லையா? ஸோ எவ்ரி திங் ஆஸ் அ வியூவாக எப்படி கன்சிடர் பண்ண சொல்கிறாங்கன்னா ஆஸ் அ இன்டான்ஜிபிள் அசர்ட். ஓகே, ஸோ இப்போ இன்டான்ஜிபிள் அசர்ட் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரியா? ஸோ வென் மூவிங் இன் டு த தியரிஸ், நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் லீகல் சிஸ்டமில் ஒரு விஷயம், ஒரு பிரின்சிபல் வருது அப்படின்னாவே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் தியரிஸ் இன்வால்விங் ரிலேட்டட் டு இட் இருக்கும் இல்லையா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருப்பீங்கல்ல, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருந்திருக்கும்ல. ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னாவே நிறைய பேருக்கு எப்படி இருக்கும் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னாவே ஒரு ஸ்டோரி, தியரி. ஈவன் நானும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆள் தான். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னாவே ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. இந்த ஆர்த்தர் இதை சொல்லியிருப்பாரு, இந்த ஜூரிஸ்ட் இதை சொல்வார், இவர் வியூ இப்படி இருக்கும். அதுவும் ஒன்றுக்கு மட்டும் சொல்லியிருப்பாரா? இல்லை, ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 5 பேர் வியூ சொல்லியிருப்பாங்க, பொசிஷனுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஜூரிஸ்ட்டும் ஒவ்வொரு வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே ஐபிஆருக்கும் ஸ்டில் ஈவன் இட் இஸ் அன் எமர்ஜிங் ஒரு லீகல் அரேனா அப்படின்றனால ஐபிஆருக்கும் வந்து ஒரு 4 இம்பார்ட்டன்ட் தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஜூரிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தியரி பார்த்துட்டோம் அப்படின்னா நேச்சுரல் லா தியரி. Okay, so natural law theory which is given by John Locke. Have you heard this name, John Locke? என்ன சொல்றாரு natural lawல? So a people have an inherent right to possess the goods of their labor. Naturally அவங்க படுற அந்த கஷ்டம், உழைப்பு, லேபருக்கு கண்டிப்பா they have that inherent interest இருக்குன்னு சொல்றாரு. அப்போ labor is not only a physical thing, also your human creation of brain, right? ஸோ அதை தான் அவர் வந்து இதில் ஐபிஆர் ரிலேட்டடாக சொல்கிறாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு காப்பிரைட்டட் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க புக் வந்து ரொம்ப வருஷம் உட்காந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க, சம் ஸ்டோரி ஆர் சம் கண்டென்ட், ரிசர்ச் கூட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிசர்ச். ஒன் பர்டிகுலர் பர்சன் ரிசர்ச்சிங் சம்திங், ஒரு நியூவாக ஒரு ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸ்டில் இட் இஸ் அ லேபர் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன் இல்லையா? அவங்களுடைய உழைப்பு முழுக்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நேச்சுரல் லாவில் வந்து ஐபிஆரையும் கன்சிடர் பண்ணணும் ஆஸ் அ நேச்சுரல் ரைட் ரிலேட்டட் டு ஐபிஆர் வந்து இந்த தியரி வந்து சஜஸ்ட் பண்ணுது. அண்ட் செகண்ட் தியரி யூட்டிலிட்டேரியன். ஸோ ஜெரமி பென்தம் கண்டிப்பாக இந்த லீகல் ஜூரிஸ்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ மேக்ஸிமம் குட் டு த பீப்புள் அப்படின்னா ஒரு ஓகே ஐபிஆர் மூலிமா நம்மளுக்கு ஒரு குட் ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட் சம் இன்னோவேஷன் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து அந்த பர்டிகுலர் கிரியேட்டர் வந்து கொஞ்ச நாள் ஓன் பண்ணலாம். பட் எக்ஸ்க்ளூசிவாகவே உங்கள் கையில் வச்சுருந்தா என்ன ஆயிரும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு க்ரீன் இன்னோவேஷன், நம்ம கிளைமேட் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து ஒரு க்ரீன் ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக வந்து ஒரு ப்ராசஸ் வந்து உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால என்னப்பா ஆகும்? பொல்யூஷன் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கிளைமேட் மிட்டிகேஷன். பொல்யூஷன் கம்மியாகிறனால கிளைமேட் வந்து ரொம்ப பாதிக்கப்படாது, CO2 எமிஷன், கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்காது. இப்போது அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவர் பேட்டன்ட் வாங்கிட்டு ப்ரொடெக்ஷன் அவரே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்காரு ரொம்ப வருஷம். இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஆகுமா? நோ. ஆனால் அவருக்கும் வந்து என்ன கிடைக்கணும்? மோனோபோலி ரைட் இருக்கணும். அவர் கண்டுபிடிச்சதுக்கான ரிசர்ச்சுக்கு கண்டிப்பாக பலன் வேணும் இல்லையா? ஸோ மோனோபோலி எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் பேலன்ஸ் த பப்ளிக் ரைட் ஆல்சோ இல்லையா? ஸோ இந்த ரெண்டுமே
அவங்க பர்டிகுலர் ஹோல்டருக்கும் வந்து பெனிஃபிட் இருக்கணும், அட் த சேம் டைம் பப்ளிக்குக்கும் கொஞ்சம் மேக்ஸிமம் குட் இருக்கணும்னு சொல்கிறது தான் திஸ் யூட்டிலிட்டேரியன் தியரி. ஓகே, ஸோ தேர்ட் திங் டாக்ஸ் அபவுட் பர்சனாலிட்டி தியரி. ஸோ தேர்ட் திங் டாக்ஸ் அபவுட் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை ஹெகெல். ஸோ இந்த ஹெகெல், ஜான் லாக்கி, ஜெர்மி பெந்தம்லாம் வேறு யாரும் இல்லை, ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய லீகல் ஃபிலாசபர்ஸ். யாரெல்லாம் லாவுடைய விஷன், லா ரிலேட்டட் ரைட்டிங்ஸ் வந்து எழுதுறாங்களோ தட் மெயின் லீகல் ஜூரிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஹெகெல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a person's property is an extension of their self. அவங்களுடைய பர்சனாலிட்டி தியரியை பொறுத்தவரையும் ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுறாங்க இன்னோவேட்டிவாக ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களே பர்சனாலிட்டியை சார்ந்தே வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ வந்து இளையராஜாவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சனாலிட்டி இல்லையா? இப்போ அவர் எடுத்துக்கிட்டாவே உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், என்ன தோணும்? சாங்ஸ். வை ஹிஸ் அந்த பர்சனாலிட்டி இட் செல்ஃப் இட்ஸ் மேக் யூ டு திங்க் லைக் இவருன்னா இந்த சாங்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து பெஸ்ட் நல்லா வருது இல்லையா? ஸோ இட் ஷோஸ் ஃப்ரம் பர்சன் டு it shows their work, it resembles their work. Okay, so the fourth one theory talks about economic incentive. This theory blindly suggests that anyhow in an intellectual property there is some kind of economic progress. கண்டிப்பா ஐபிஆர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரியேஷன் மட்டும் இல்லாமல் அந்த கிரியேஷனுக்குன்னு ஒரு இன்சென்டிவ், ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட் அது ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும் இல்லையா? ஸோ அதை பற்றி வந்து எக்கனாமிக் இன்சென்டிவ் தியரி வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 தியரிஸ் விச் டாக்ஸ் அபவுட் த ஐபிஆர் பேசிக்ஸ், ஃபவுண்டேஷன், த கான்செப்ட் ரிலேட்டட் டு ஐபிஆர், வாட் இஸ் வாட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்ஸ் ஆஃப் ஐபிஆர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் த இந்தியன் ஃப்ரேம்வொர்க்கில் மட்டும் கிடையாது. வென் யூ டாக் அபவுட் ட்ரிப்ஸ், வாட் யூ மீன் பை ட்ரிப்ஸ்? ட்ரிப்ஸ் யாருக்காவது தெரியுமா? ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க இன் 1995ல், தட் இஸ் ட்ரிப்ஸ். அப்போ ட்ரிப்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டால் திஸ் அக்ரிமெண்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டு செட் அ மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் ப்ரொடெக்டிங் சர்டன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரிப்ஸ்லையும் வந்து இந்தியா பீயிங் அ சிக்னேட்டரி கண்ட்ரி, we know very well எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆர் கன்வென்ஷன் ஆர் அக்ரிமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பார்ட் ஆஃப் பீயிங் அ பார்ட்டிசிபெண்ட் ஆர் சிக்னேட்டரி அப்படின்னா தே ஷுட் இம்ப்ளிமெண்ட் the rules and norms which is enunciated in that particular agreement. அதையும் டொமஸ்டிக் லாஸில் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்மளுடைய டொமஸ்டிக் லாஸ் லைக் ட்ரேட்மார்க் ஆக்ட், பேட்டன்ட் ஆக்ட், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆக்ட், காப்பிரைட் ஆக்ட்ல எல்லாமே அந்த ட்ரிப்ஸில் இருக்கக்கூடிய மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லெட் வி see it further. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா there is a lot of நிறைய ஐபிஆர் வந்து இருக்குது. ட்ரேட் சீக்ரெட் கூட ஒன் கைண்ட் ஆஃப் ஐபிஆர். நம்மளோட இந்தியன் கண்ட்ரியில் வந்து பர்டிகுலராக ஆக்ட் வந்து இல்லை ட்ரேட் சீக்ரெட்டுக்கு, பட் ஸ்டில் ஆக்ட் வந்து பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா காப்பிரைட் ஆக்ட், ஜிஐ ஆக்ட், பேட்டன்ட், தென் ட்ரேட்மார்க் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ் அதை பற்றி பார்த்துட்டு we can move to trademark act. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் when we talk about patent, பேட்டன்ட்னா என்ன ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்ச வியூ? It's particularly involved to scientific, mostly technology cover ஆகும் தான், இல்லைன்னு கிடையாது. பட் பேட்டன்ட் அப்படின்னாவே you can write a patent is an exclusive right granted for an invention. அந்த இன்வென்ஷன் வந்து ப்ராடக்டாகவும் இருக்கலாம், ப்ராசஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த இன்வென்ஷன் என்னவா இருக்கலாம்? போத், ரெண்டு கேட்டகரி பைஃபர்கேட் பண்ணுறாங்க, டிவைட். ஒன் இஸ் அ ப்ராடக்ட் or another one is a process. சரியா? So a patent is an exclusive right granted for an invention, either it is a product or process. that is 3 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக அது ஒரு க்ரைட்டீரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பேட்டன்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டோ ப்ராசஸோ இட் ஷுட் பி நியூ. அட் இன்வால்வ்ஸ் இன்வென்டிவ் ஸ்டெப், புதுமையான ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன்று எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது,
சின்னதாக ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிட்டோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டோ நீங்கள் ஒரு வேக்சினுக்கு வந்து என்ன கேட்க முடியாது, பேட்டன்ட் வந்து ப்ரொடெக்ஷன் கேட்க முடியாது. ஸோ இட் இன்வால்வ்ஸ் இன்வென்டிவ் ஸ்டெப் அண்ட் கேபபிள் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இட் ஷுட் give some kind of benefit or ஒரு purpose வந்து அச்சீவ் ஆகணும், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்னஸ் இருக்கணும். ஓகேவா? ஃபார் அ லிமிட்டட் பீரியட் ஜென்ரலி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேட்டன்ட் ஆக்ட். அண்ட் அந்த பேட்டன்ட் ஹோல்டருக்கு வந்து 20 years ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. Protection means exclusivity, exclusive right. 20 years to not release its original formula or anything related to its creation. For 20 years வந்து protection வந்து கொடுக்குறாங்க. சரியா? And after that it comes under the public domain. So this is talks about patent. இதோடைய ஆக்ட் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து அதோடைய எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் என்ன, ஸ்டாட்யூட் என்னன்னா இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட். விச் இயர்? 1970. ஸோ நெக்ஸ்ட் ஒன் காப்பிரைட். காப்பிரைட் அப்படின்னா அதில் என்னென்ன இட் கம்ப்ரைசஸ் வாட் ஆர் ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் அண்ட் லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக்கல், ஆர்டிஸ்டிக் ஒர்க், ஃபிலிம், சவுண்ட் ரெக்கார்டிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், ஈவன் சாஃப்ட்வேர்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ், இந்த லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ ஒரு சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதை இன்னொரு சேனலில் காட்டுவாங்களா? ஏன்? அவங்க அதுக்கு பர்டிகுலராக என்ன பண்ணியிருப்பாங்க? எக்ஸ்க்ளூசிவ் ரைட் வாங்கியிருப்பாங்க. அப்போ பெர்ஃபார்மிங் ரைட்ஸ், டெலிகாஸ்ட், இது எல்லாமே எதில் வந்துடுதுன்னு கேட்டால் காப்பிரைட் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே வந்துடுது. ஓகேவா? ஸோ யூ கேன் ரைட் த டெஃபினிஷன். காப்பிரைட் இஸ் த லீகல் ரைட் தட் ப்ரொடெக்ட்ஸ் ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் இன் லிட்ரரி, ட்ராமாட்டிக், மியூசிக்கல், artistic works, film, sound recording, computer programs. Protects original expression in literary, dramatic, musical, artistic works, films, sound recordings and computer programs. Even you can see in your Bar Act. Bar Act பார்க்குறதுனாவே எப்பயுமே வந்து இந்த ஓல்டு ஈவன் தோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து பேர் ஆக்ட் அப்படின்னு உள்ளே போயிட்டாவே ஃப்ரெஷ் ஒன் நியூ ஒன் இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற ஒரு பேர் ஆக்ட் நீங்கள் வந்து வாங்கிக்கிறது இட்ஸ் வே பெட்டர். உள்ளே இருக்கிற கமெண்ட்ரிஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கூட ரீசன்ட் கேசஸ் உள்ளே வந்து இருக்கும். சரியா? ஸோ அதில் நீங்கள் கூட வாங்கி பார்த்துக்கலாம் செக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு த டெஃபினிஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க் இப்போது இந்த சிம்பிள் காட்டுறேன், இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது? மேபி இப்போது இதை பார்க்குறீங்க, அமுல், என்ன ஞாபகம் வருது? Butter. This one, Nick. Shoes. This very recognized one, illa? Then this Everworld knows. So இப்போ இது பார்த்த உடனே உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஃபுட் ஐட்டமோ சம்திங் ரிலேட்டட் டு ட்ரேட் இல்லையா, வணிகம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஞாபகம் வருது. திஸ் இஸ் த மெயின் எசன்ஸ் ஆஃப் ட்ரேட்மார்க். ஒரு மார்க், அந்த மார்க் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க் வந்து இருக்குது. பட் அந்த மார்க்கை வச்சோடனே உங்களுக்கு அந்த ட்ரேட் ஞாபகம், இது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி கன்சியூமர் மைண்டில் வருது இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் ட்ரேட்மார்க். த்ரூ தட் த ஓனர் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் ஆஃப் தட் ட்ரேட் கிரியேட்டிங் அ ரெப்புடேஷன், குட்வில். த்ரூ தட் தேர் மேக்கிங் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இல்லையா. இப்போ வந்து நார்மல் ஷாப் இருக்குது, நீங்கள் போகிறீங்க ஒரு ஷூ வாங்குறீங்க, பக்கத்துலேயே வந்து பேட்டா ஷோரூம் இருக்குது. இப்போ கன்சியூமருக்கு என்ன ஒரு ஐடியா வரும், நம்ம நார்மல் கடைக்கு போகணுன்னு தோணுமா இல்லை பேட்டா ஷோரூம்? ஏன், எதனால்? யாராவது ஒரு ஆள் எல்லோரும் சேர்ந்து இல்லாமல் பிராண்டு. செகண்டு ரெகக்னைஷன். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், சரி பேட்டாவில் வாங்கினா ரொம்ப நாள் உழைக்கும், குவாலிட்டி இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு உடனே ஒரு மெமரியில் வருது அப்படின்னாவே இட் டாக்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீட், தட் யூனிக்னஸ், டிஸ்டிங்க்ட்னஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி அது கொடுக்குது அப்படிங்கும்போது இது ஒரு குட்வில் தானே, ரெப்புடேஷன் தானே. இதன் மூலிமா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஓனருக்கு எக்கனாமிக் க்ரோத். அண்ட் ஆல்சோ ஒரு மார்க்கை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கும்போது தே கேன் எஸ்கேப் அண்ட் தே கேன் கெட் அ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த செகண்ட் ஹேண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதையே இமிட்டேட் பண்ணி தே வில் ஆமாம் பாசிங் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கும் தே வில் ரெஜிஸ்டர் தட். So this also considered as an intangible asset. Okay, so a trademark is any sign capable of distinguishing goods or service. இதில் வந்து goods மட்டும் இருக்காதுப்பா, service also. எப்படி கன்சியூமரில் வந்து நீங்கள் goods மட்டும் இல்லாமல் சர்வீஸும் கன்சிடர் பண்ணுவோம், லைக் தட் ட்ரேட்மார்க்லையும் goods and service. சரியா? ஸோ goods and service of one person from others.
such as word, logo, symbol, label, shape, packing, or even sound mark. Sound mark கூட for best example இப்போ ஏர்டெல்னோடனே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சவுண்ட் வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஏர்டெல் அந்த மாதிரி. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஆடில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் பார்க்குறீங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்குனாவே இந்த சவுண்ட் வரும் அப்படின்னு வந்து இருக்கும்ல. ஸோ அதை கூட என்ன சொல்கிறாங்க, அந்த சவுண்ட் மார்க்கை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டான்ஜிபிள் அசர்ட்டாக கன்சிடர் பண்ணி ரிகனைஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் வாங்கலாம் அண்டர் இந்தியன் ட்ரேட்மார்க் ஆக்ட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. The next thing, when we talk about industrial design, another kind of a IPR. Design right protects the ornamental or aesthetic feature of an article. இங்கே particularly shape தான் வந்து பார்ப்பாங்க. ஷேப் 3D 4D டைமென்ஷன். இப்போ கோகோகோலா பாட்டில் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன உங்கள் மைண்டில் ஓடும்? இட்ஸ் லைக் அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஷேப்லேயே என்ன பண்ணுவாங்க, ப்ரொடெக்ஷன் வாங்குவாங்க. இது வந்து இட் டாக்ஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஓகேவா? ஸோ ஷேப், கான்ஃபிகரேஷன், pattern, ornamentation applied to an article by industrial process. So particular அந்த shape, configuration அதுக்கு வாங்கக்கூடிய protection தான் it comes covers under Industrial Design Act 2000. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட், இயர் என்ன 1970, காப்பிரைட் 1957, and third trademark 1999. When we talk about industrial design 2000. ஓகே. அண்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், சார் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னார்ல ஐபிஆர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அல்வா, திருநெல்வேலி அல்வா. ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னாவே ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியாகிரபிக்கல் ஆரிஜின், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லை குட்ஸ். சரியா? ஸோ அது வந்து மேக்ஸிமம் அந்த குவாலிட்டி வந்து அந்த ஆரிஜின்லேருந்து வர்றனால. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பிரியாணி அப்படின்னாவே என்ன சொல்லிடுவோம், திண்டுக்கல் இல்லையா? அதே மாதிரியே லட்டுன்னா திருப்பதி. ஸோ அந்த பர்டிகுலர் ஆரிஜின்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் இல்லை குட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏன் அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் தட் ஜியாகிரபிக்கல் ஆரிஜின். அந்த மண் வளமோ சம்திங் த டெரிட்டோரியல் ஆரிஜின்லேருந்து வர்றனால அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அந்த ஒரு குவாலிட்டியை வந்து அசஸ் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் என்டையர்லி geographical indication. And this act comes under 1999, like Trademark Act எப்போ enact ஆச்சோ அதே மாதிரி. So Geographical Indication Act by 1999. So trade secrets finally. So trade secret is valuable business information that is not publicly known, gives a competitive advantage. Competitive advantage கொடுக்குற ஒரு feature and it is kept secret through reasonable steps. So trade secrets வந்து மற்ற நாடுகளில் வந்து அதுக்கான நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் வந்து சில லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. பட் இன் இந்தியா ஸ்டில் யூ நோ இட் வெரி வெல், அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு எனாக்ட்மெண்ட் வந்து கிடையாது. சரியா? ஸோ அன்டில் அண்ட் அன்லஸ் அது சீக்ரெட்டாகவே இருக்கிற வரை என்ன இருக்கும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இன்னைக்கு ஒன்ஸ் அது என்னாச்சு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரொடெக்ஷன் இல்லை. சரியா? ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மேஜராக வந்து இந்த 5 ஐபிஆர் தான் நம்ம வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்தா செமிகண்டக்டர் லே அவுட், தென் பிளான்ட் வெரைட்டிஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்ட் வந்து ரிலேட்டட் டு ஐபிஆர் இருக்குது. பட் மோர் கான்சன்ட்ரேஷன் வில் பி இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ இன் நோயிங் மெனி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த 5 ஆக்ட் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? தென் மூவிங் இன் டு ட்ரேட்மார்க், as I already affirmed, ட்ரேட்மார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன்ஸ், எவல்யூஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ட்ரேட்மார்க் அப்படிங்கும்போது சிம்பிளி வி நோ இட் கேம் லைக் 1999 எனாக்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி என்ன எவல்யூஷன்ஸ் அப்படின்றத I'll tell you year wise.
See, pre-era, that is before 1889. Proceed off. So, pre-era அப்படின்னு பார்க்கும்போது 1889ல generally அந்த டைம்ல வந்து ஒரு statutory, that means law-வ வந்து particular ஒரு exclusive law இந்த trademark-க்கு இல்ல. So, அப்ப 1889ல பார்த்துட்டோம் அப்படின்னா just a common law protection தான் trademark, trade related marks-க்கு வந்து இருக்கு. What do you mean by common law? See, common law அப்படின்னா பர்டிகுலரா ஒரு ரெமிடி வந்து ஆக்ட் மூலமா சட்டத்தினால கிடைக்கிறது கிடையாது, பட் ஜட்ஜ் மேட் டெசிஷன் இருக்கு இல்லையா, பிரசிடென்ட்னா தமிழ்ல முன் தீர்ப்பா. ஸோ ஜட்ஜ் மேட் லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆக்டை வச்சு பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பனிஷ்மெண்ட்டோ ரெமெடிஸோ தர மாட்டாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொசீடன்ஸ் ஆர் எய்தர் தே வில் கிவ் அ நியூ பிரின்சிபல்ஸ், அமங் தட் தே வில் ஃபாலோ இட். ஸோ இந்த ப்ரீ-எரா 1889ல பர்டிகுலராக ஆக்டே இல்லாதனால காமன் லா பிரின்சிபல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ ட்ரேட்மார்க். இந்தியன் மெர்ச்சன்டைஸ் ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டு வராங்க ஜஸ்ட் டு ஃப்ராட் கண்ட்ரோல். ஒரு செகண்ட் காப்பி வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஒரு செகண்ட் இமிடேஷன் மார்க் வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமாக சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் வச்சு இந்தியன் மெர்ச்சன்டைஸ் ஆக்ட்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளர் ஆக்ட் ரிலேட்ஸ் டு ட்ரேட்மார்க், அண்ட் ஆஃப்டர் தட் ட்ரேட்மார்க் ஆக்ட் 1958. இது ஒரு யூனிஃபைடு மாடர்ன் லா. ஸோ தட் இட் வாஸ் enacted in 1958. It created a stronger enforcement mechanism, streamlined registration, and also introduced a clearer definition. ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷன் மார்க்னா என்ன, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ட்ரேட்மார்க்னா என்னன்ற கேட்டகரிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் வைக்கல. பட் இந்த ஆக்ட்ல ட்ரேட்மார்க் ஆக்ட் 1958ல they have given a categories of classification related to mark and deceptively similar. Decept, any meaning to that? ஒரே மாதிரி it may cause a confusion among the consumers இல்லையா. so the deceptively similar அப்படினா என்ன அப்படிங்கற definition, a complete definition related to context வந்து கொண்டு வராங்க in this act. And after that in 1999ல தான் exclusively trademark with full procedure, a complete regime, a set of procedure, then a duration, registration, renewal process, then institutional mechanism, இந்த மாதிரி வந்து ஒரு exclusive set of unified form of enactment வந்து 1999ல வந்து trademark-க்கு கொண்டு வராங்க. But it was enacted in 1999, but அது எப்போ enforcement-க்கு வந்துச்சு அப்படினு பார்த்தா in 2003. Yeah, why? Even if you see many act, you can able to see it. Enactment ஒரு date இருக்கும், ஆனா enforcement வேற ஒரு year or வந்து maximum வேற yearல வந்து இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? யாரு இல்ல President? Yeah, that is one reason. Another one? Rules make பண்ணனும் and administrative mechanisms. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரணும் இல்லையா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால என்ன பண்ணலாம், ஒரு டிலே இருக்கலாம், ஆக்ட் ஃபார்ம் பண்ணிடலாம், ஆனா அதுக்கு ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொண்டு வரணும் இல்லையா. எடுத்தோடனே இன்னைக்கு எனாக்ட் பண்ணோடனே என்ன பண்ண முடியாது, நாளைக்கே you cannot prepare the administrative things, right? அந்த administrative lagging இருக்கும். ஸோ அதை இனிஷியேட் பண்றதுக்கும் and also in the act itself when you see ஆக்ட்ல எப்பவுமே நமக்கு செக்ஷன் 1 எதை பத்தி பார்க்கணும், ஷார்ட் டைட்டில், extents and commencement. அந்த commencementல when you see in Trademark Act 1999 section 1 subsection 3 says that it shall come into force on such date as the central government may by notification. So இந்த இடத்துல என்ன கொடுத்துறாங்க, discretionary power central government வந்து கொடுத்துறாங்க. என்னன்னு சொல்லி in official gazetteல அவங்க பார்த்து என்ன பண்ணணும், enforcement date வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துறாங்க. It's giving a discretionary power to central government to give a notification related to the enforcement. Okay, so அதனால 2023ல வந்து இத கொண்டு வந்திருக்காங்க enforcement in 15 September. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா trademark rules in 2017. So trademark rules அப்புறம் இந்த trademark rulesல வந்து digitalization era அப்படின்னு வந்து சொல்லலாம். You know it, முன்னாடி வந்து non digital things இருந்துச்சு, இப்போ ஆன்லைன்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைலிங் ப்ராசஸ் எல்லாம் எல்லாமே கிடையாது, ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் பர்சன் ப்ரொசீஜர்ஸ்க்கு நம்ம போகணும். பட் ஃபைலிங் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், we can streamline and do it in through online mode. So the digitization era in 2017ல வந்து வருது. In 2021ல IBAP, can you know the full form if you are able to?
intellectual property appellate board அப்படின்னு சொல்லி தனியாவே ஒரு appellate board வந்து இருந்துச்சுப்பா, exclusively for IPR related suits and issues. அந்த கேசஸ் பார்க்கிறதுக்கு IPAP ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் வந்து இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா abolish, அதை எடுத்துட்டு that in 2021 itself it was taken. Reforms Act ல வந்து எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த appeal all the provisions has been, அதுக்கான அதிகாரம் எல்லாமே எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னா ஹை கோர்ட். After 2021, அதுக்கு முன்னாடி வரைக்கும் IBAP உடைய powers authority இருந்துச்சு to see the cases related to IPR, but after this IBAP abolition, அதுக்கு அப்புறமேட்டுக்கு அது கம்ப்ளீட்டா எங்க போயிடுச்சு அந்த jurisdiction அப்படினா to the high court. Okay, so 2023 ல ரீசன்ட்டா ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் யாரும் கேள்விப்பட்டீங்களா? ஜன் விஸ்வாஸ் ஆக்ட், wait, I'll write it down. So Jan Viswas Act. So இந்த ஆக்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படினா, they made the compliance procedure very simpler and reduced most of the criminal offenses. Criminal இப்போ வந்து trademark related நம்ம பார்த்தோம் அப்படினா both civil offenses வரும், criminal வரும். Okay, because of the consumer பாதிக்கப்படுவாங்க இல்லையா? Imitated copy ஒரு செகண்ட் also the aggrieved person. அப்ப இந்த civil remedies உண்டு, criminal உண்டு. அப்ப offense automatically and levy வரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய the criminal offenses எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படினா, they made it into a minor one and punishments அப்படினா financial punishment like paying the fine instead of going for jail terms. அத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு financial fine வந்து அதிகமாக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி changes வந்து எதுல கொண்டு வந்திருக்காங்கன்னா Jan Viswas Act 2023. ஓகேவா? So simply to call it as this amendment rationalized penalties, making compliance the procedure simpler and reducing the criminalization of minor offenses in the act. சரியா? So when you see these are all the milestones from 1889 ல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன evolution particularly related to Trademark Act. ஓகேவா? So இப்போ structure of the act பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, this act is 47 of 1999. That means act நீங்க எந்த ஒரு ஆக்ட்க்கு கீழவே பார்க்க தெரியும்ல, act 47, act 50 ஒரு நம்பரிங் கொடுத்திருப்பாங்கல்ல, அப்படினா அது என்ன சொல்ல வருது? This is the serial number or the legal identification for a particular act enacted in that year, calendar year by the parliament. இத்தனாவது act அப்படின்னு சொல்லி அந்த identification. இந்த act வந்து இன்னொன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, it contains of 159 sections with 4 schedules. Schedules அப்படிங்கும்போது அட்டவணை, அது வந்து யூசுவலா ஃபார்ம்ஸ் இருக்கும், நம்ம என்ன ஃபார்ம்ஸ்ல ஃபில் பண்ணணும், then fees, அந்த மாதிரி schedules எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா வந்துரும். This 559 sections talks about into 13 chapters. 13 chapter என்ன பண்றாங்க, இப்போ scheme of act எடுத்துட்டீங்க அப்படின்னா 159 section with 4 schedules. இந்த 159 sections மே வந்து 13 chapters ஆ. We know very well chapter 1 talks about preliminary section. Preliminary na short title, extension, commencement அத பத்தி சொல்றது. And chapter 2 talks about and also definition. எப்பவே section 2 எது இருக்கும், related to definition part, definition context இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. So chapter 2 talks about register and conditions for registration. இப்போ நீங்க ஒரு trademark எடுத்து போய் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படினா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது வந்து சொல்றது chapter 2. section 3 to 17 வரைக்கும் it talks about register and conditions for registration. Chapter 3 talks about procedure for and duration. எத்தனை வருஷம் வரையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அத ரினியூவல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, சோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே chapter 3 ல. procedure and duration for registration. chapter 4 talks about the effect of registration. நீங்க once வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு பண்றனால என்ன கிடைக்கும், protection கிடைக்கும். ultimately you will get the protection இல்லையா? so the protection இருக்கறனால யாராவது அத வந்து என்ன பண்ணாங்க, infringement பண்றாங்கன்னா you can very well go for as a prima facie evidence you have, you can go and file a case related to infringement. So chapter 4 talks about effect of registration. Then chapter 4A, which is entirely related to international registration. See, in our Indian system, we are being a signatory of most of the agreements related majorly to TRIPS, and also being most of the
signatory to many agreements. நம்ம இன்டர்நேஷனல் ஃபைலிங்கும் வந்து பண்ணலாம்ப்பா, ஓகேவா? இப்போ பேட்டன்ட்ல வந்து நான் ஒரு ப்ராசஸை இன்டர்நேஷனல் ஃபைலிங் பண்ணணும்னா பேட்டன்ட் கோஆபரேட்டிவ் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டியில் வந்து இந்தியா வந்து என்ன இருக்குது, ஒரு சிக்னேட்டரியா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இன்டர்நேஷனல் ஃபைலிங். யூ கேன் ஆல்சோ அப்ளை இன் அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ ஃபார் திஸ் ப்ராசஸ் ப்ரொடெக்ஷன். புரியுதா? அதே மாதிரி ட்ரேட்மார்க்குக்கும் இன்டர்நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாப்டர் 4A. ஓகே. சாப்டர் 5 talks about assignment and transmission. What do you mean by assignment? You are assigning something. சொன்னோம்ல. So நீங்க வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டோ ட்ரேட்மார்க்கை இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்றீங்க through your own will and wish. It is called assignment. Transmission, this will happen through operation of law. Once a person, a trademark holder dies, then automatically it will inherit to யாருக்கு? Transmission என்ன? It happens by operation of law ன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களுடைய நீங்களா வந்து என்ன பண்ணல, கொடுக்கல. டிரான்ஸ்மிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளா கொடுப்போம். Through operation of law na it will inherit to the legal representative or the appropriate person. Okay ma? So next chapter 6 talks about use of trademark and registered user, and 7 rectification and correction of register. Suppose நீங்க வந்து ஒரு mark related something ஒரு clerical error இல்ல changes வேணும் modification அப்படினா அதையும் வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரார் கிட்ட பண்ணலாம். இத பத்தி chapter 7 and chapter 8 collective marks. Collective marks அப்படினா ஒரு அசோசியேஷனா நாங்க ஒரு மார்க் வந்து கேரி பண்ணிக்கிறோம் for particular product or service அப்படினு சொல்லுவாங்க இல்லையா. So that is called collective mark. And chapter 10 it's already omitted. Chapter 11 appeal. Then 12 offense, penalties and procedure. And chapter 13 miscellaneous. In that you will not going to see இது வந்து actually செக்ஷனே வந்து நிறைய அப்படின்றனால and also வந்து இந்த chapter include it's a very elaborate one அப்படின்றனால as per the terms of exam preparation and important things மட்டும் நம்ம வந்து இதல பார்க்கலாம். ஓகேவா? not all the things. முக்கியமான registration, யார் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இந்த process என்ன, so அந்த மாதிரி விஷயங்களும் and வந்து if it is going for appeal, then what all the offense it can carry, remedies என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம trademark related பார்க்கலாம். So first part when we see about the definitionsலே வந்து it carries so much of definition. So அதுல முக்கியமான definitions மட்டும் நான் வந்து குறிச்சு வச்சிருக்கேன், அத மட்டும் சொல்றேன். Mark section 2 subsection 1 clause M. So as per Trademark Act, a mark is a broad category. So mark அப்படிங்கும்போது அதுல என்னென்னலாம் இன்க்ளூஷன்ல இருக்கு அப்படினு சொல்லிடுறாங்க. It includes device, logo, brand, heading, label, ticket, name, signature, word, letter, numeral. C. அப்போ ஒரு ட்ரேட்மார்க்னா அதுல என்னென்ன இருக்கு. இப்போ ஆப்பிள் ஃபோன் அப்படினா நம்ம அந்த ஆப்பிள்ன்றதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. என்ன பண்ணிக்கலாம், அந்த லோகோ பார்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சலாம் it is a product from Apple அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து டிவைஸ், லோகோ, பிராண்ட், ஹெட்டிங், லேபிள், டிக்கெட், நேம், சிக்னேச்சர், வேர்ட், லெட்டர், நியூமரல்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, it is a mark அப்படின்னு சொல்றாங்க. And even shape of goods, ஒரு goods-உடைய particular shape, packing or combination of colors. இப்போ கலர்ஸ் இந்த BMW உடைய பேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன கலர்ஸ் மட்டும் இருக்கும், blue and white. ஏதாவது கலர் இருக்குமா, இருக்காது. This is combination of color related to trademark இல்லையா. இப்போ BMW னாவே இந்த கலர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். Cadbury சாக்லேட் என்ன கலர்ல இருக்கும், பேக்கிங் ஒரு மாதிரி இல்ல, என்ன கலர், பர்பிள், அந்த திக் பர்பிள் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், அதை பார்த்தாவே அந்த பேக்கிங், அந்த கலர் காம்பினேஷன் ஆஃப் கலர்லேயே இட் இஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் Cadbury சாக்லேட். ஸோ இதுதான் ட்ரேட்மார்க். ஓகேவா? ஸோ இந்த மார்க்குங்கும் போது இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இன்னொரு செகண்ட் இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மார்க் ஜெனரல் கிளாசிஃபிகேஷன் டெஃபினிஷன் ரிலேட்டட் டு வாட் இஸ் மார்க். ஹியர் ட்ரேட்மார்க், this is very important part in the definition. Section 2 subsection 1 clause ZB. Okay, section 2 subsection 1 clause ZB. So trademark, a mark capable of being represented graphically. So the mark ஏ முதல்ல எப்படி இருக்கணும், it should be able to represent graphically and capable of distinguishing good service of one person from those of others. அந்த mark அப்படியே வந்து ஒரு differentiation வந்து காட்டணும். இந்த mark okay, this is particular to this product.
It is not from here. I mean, and the differentiation, that means the uniqueness இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. And third thing, it includes, as I already mentioned, shape of goods, packing, combination of colors, logo, brand, எல்லாமே, device, name, signature, everything. So major portion என்ன அப்படின்னா அதோட features being represented graphically and capable of distinguishing goods or services from one person to another, and it includes shape of goods, packing and combination of colors. Best example, Tata. For Tata, Tata நாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? இருக்கும், and it is a product of, அது எந்த ப்ராடக்ட்ல வந்து இருக்கும்? So able to distinguish, right? And graphically representing the Tata. That is the best definition, expression related to trademark. Goods. The goods அப்படிங்கும்போது anything which is subject of trade or manufacturing, including the product of industry and goods. Section 2, subsection 1, clause H. Goods. So goods means anything which is the subject of trade or manufacture, including the products of handcraft industry. So next definition is very important. Deceptively similar. Deceptively similar. Section 2, subsection 1, H. Now, new with it. Section 2, subsection 1, ZB. Explanation la வந்து கொடுத்திருக்காங்கப்பா. So அதல நீங்க பாத்தீங்க அப்படினா a mark is deceptively similar to another if it is so nearly resembles the other mark that is likely to deceive. So பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி நீங்க பார்த்தோனே ஒரு ஜெனரல் பப்ளிக், ஒரு சப்ஸ்டான்ஷியல் பப்ளிக் பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியும், பட் entirely கொஞ்சம் டிஃபரண்ட் தான். பட் அதை பார்த்து ஏமாந்து டிசெப்டிவ்லி அநேகமாக ஏமாந்து போறதுக்கான சான்ஸ் வந்து கன்சியூமர் கிட்ட என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். If I show you like see, இப்ப ஜெனரல் பப்ளிக் பார்க்கும்போது இந்த கோகோகோலா போட்டுருக்கிறதுக்கும் இங்க வந்து கே மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு. இப்ப யூசுவலா டக்குனு அதை பார்த்து வாங்குறவங்க வந்து டிசெப்டிவ்லி ஒரே மாதிரி சிமிலரா இருக்கா? That too for most particularly in rural areas, if you see easily பார்த்துட்டு ஒரே மாதிரி ஒரு சிமிலாரிட்டி அநேகமாக ஏமாறதுக்கான சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல, அப்படி பார்க்கும்போது this things differs, right? So this is called deceptively similar. So brand வந்து கண்டிப்பா அது இருக்காது, ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, அதே நேம் மாதிரி இல்ல அதே லோகோ மாதிரி they will create, which will make a confusion among the consumer. This is called deceptively similar. Okay, so well known trademark. Section 2, subsection 1, ZG. So well known trademark அப்படினு பார்த்தா well known trademark is known to a substantial segment of public. Substantial segment அப்படிங்கும்போது அநேகமாக கண்டிப்பா கட்டாயம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவே போய் ஜெனரலா யார்கிட்ட போய் ஆப்பிள் ஃபோனுடைய லோகோ எப்படி இருக்குன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க, பரிச்சயமா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மெக்டொனால்ட் பரிச்சயமா எல்லாருமே இதுதான் அப்படிங்கிறது தெரியும். டிவிஎஸ் அதை பார்த்தோன்னே ஈவன் ரூரல் ஏரியாவில் கூட என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் அ டூ வீலர், ஒரு டூ வீலருடைய நேம் அதோடைய பேட்ச் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுதான் வெல் நோன் ட்ரேட் மார்க். இது நீங்கள் வந்து இட் வில் எமர்ஜ் டியூ டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். நிறைய வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வருஷமா இருக்கு. இது ஈவன் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா கூட எல்லாருக்கும் தெரியும். இது எப்போ எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குன்றதே கூட நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தட் இஸ் கால்ட் அ வெல் நோன், நல்ல தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு ட்ரேட் மார்க். தட் இஸ் கால்ட் well-known trademark. In section 2, subsection 1, ZG, it talks about well-known trademark. So a well-known trademark is a mark which is known to a substantial segment of public. Substantial, ஒரு அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி substantial segment of the public. So next to the certification trademark, section 2, subsection 1E. Certification trademark. So a certification trademark is a mark which is capable of distinguishing goods services which are certified by origin, material, quality, accuracy. So the certification mark is like ISI, AGMARK, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ISI எதுக்கு கொடுப்பாங்க? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல ISI இருந்தா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. If you know. Gold is this hallmark. அப்படிதானே? DAS, this hallmark. Yeah, correct. நீங்க சொன்னது ISI maximum for this industrial related or steel related இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ISI அப்படின்னு தரம்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க
ராட்ஸ் ஸ்டீல் ராட்ஸ் இதெல்லாம் ஆட்ல பார்த்தா ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை இருக்கும். அக்மார்க் எது கொடுப்பாங்க? அக்ரிகல்ச்சர், வெரி குட், அக்மார்க். FSSAI ஃபுட், வெரி குட். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க். இது வந்து ஒரு தரத்தை நிர்ணயம் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க். ஓகேவா? ஸோ நார்மல் ட்ரேட்மார்க்கும் வெல் நோன் ட்ரேட்மார்க்கும் சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க்கும் ஒவ்வொன்றுக்குமே வந்து there is a lot difference. சரியா? சர்டிஃபிகேஷன் ட்ரேட்மார்க் வந்து எதுல சொல்றாங்கன்னா செக்ஷன் 2 subsection 1E. A certification trademark is a mark capable of distinguishing goods or service which is certified by proprietor in respect of origin, material, quality, accuracy and mode of manufacture. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்கத்துக்கு BIS hallmark எதுக்கு கொடுப்பாங்க? தங்கம் வந்து அது ஒரு பர்టిక్యులர் பியூரிட்டி இருக்கணும் இல்லையா? 916 or KDM இந்த மாதிரி வந்து இருக்கணும். இருந்தா BIS hallmark அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்டையர்லி இதை நீங்கள் பார்க்கும்போது எது மூலியமாக கொடுக்குறாங்க? அதோட குவாலிட்டி, தரம், அக்யூரேசி அதை பார்த்து தானே. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ட்ரேட்மார்க். அண்ட் another one collective mark which I already mentioned, section 2 subsection 1G. A collective mark is a mark used by a members of association. ஒரு பர்టిక్యులர் ப்ரொப்ரைட்டர் மட்டும் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க as a ownership-ஆ. அது ஒரு அசோசியேஷனாவே வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் காண்டி they will get registration through trademark. For example, a mark used only by members of a handloom weavers. Handloom, the cooperative இதெல்லாம் போட்டுருப்பாங்க இல்லையா? அந்த கோஆபரேட்டிவ்ல நீங்க எங்க போய் நீங்க சாரியோ இல்லை என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மார்க் வந்து இருக்கும். ஸோ இட் இஸ் அ மார்க் which is kept by members of a particular association. So it is collective mark. So still now we have seen mark, trademark, well-known trademark, collective mark, certification mark. இல்லையா? இதனை பார்த்துட்டோம். Next, proprietor. Section 2, subsection 1B. So registered proprietor means the person whose name is entered in the register of trademark. நீங்க ஒரு trademark registerல போய் அப்ளை பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறீங்க ப்ரொடெக்ஷன் அப்படின்னா அதுல இருக்கும் தெரியுமா அந்த ஓனரோட நேம், அவங்க தான் that is nothing but proprietor. ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரேட்மார்க் ஹோல்டரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா proprietor அப்படின்னு வந்து registered proprietor அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். Example, if the register shows XYZ Private Limited as proprietor of the mark for Sunfresh juice அப்படிங்கிற ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க, then XYZ Private Limited is the registered proprietor. So யாருடைய நேம்ல நீங்க போய் அந்த ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளை பண்றீங்களோ they would be the ultimate registered proprietor for that trademark. Section 2 subsection 1B. So இதுக்கு முன்னாடி assignment சொன்னேன் இல்லையா? So assignment of trademark. So assignment section 2 subsection 1B. A transfer of ownership of trademark from one person to another is called assignment of a trademark. Next to the transmission, section 2 subsection 1ZC. Transmission. A transmission is transfer of ownership by operation of law. Okay, so assignment is நம்ம own billing la பண்றது, transmission is through operation of law, not by contract. And finally, trade description, section 2 subsection 1ZA. So trade description அப்படினா any description, statement or indication either direct or indirect as to quantity, quality, composition, origin, manufacturing, method of manufacture. So particular ஒரு ப்ராடக்ட்ல process இருக்குன்னா அதோட description இருக்கும்ல, some certain description, அதையுமே என்னன்னு சொல்றாங்க, it should consider like trade description அப்படின்னு சொல்றாங்க. Section 2 subsection 1 ZA ல definition of trade description. When you go and see, because entire thing I cannot mention it in when I am taking lectures, so it's better to go and see the current BAR Act related to trademark. Okay, so நீங்க அத பாத்தீங்கன்னாவே இந்த எல்லா டெஃபினிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ல வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து டிஃபைனா கிளியர் பண்ணி கொடுத்திருப்பாங்க. If I take many எல்லாமே நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனே வந்து 4 or 5 பாயிண்ட்ஸ் வந்து வந்துரும் இல்லையா? So to make you just as a facilitator I am just giving you the concept, but it is your duty. If you are interested, you can very well go and see in the BAR Act. Okay, so when talking about the package, section 2(1)(q). Section 2(1)(q) talks about package. அப்ப package கூட trademarkல வருமான்னு கேட்டா yes, of course, obviously. Can you differentiate any unique package
ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல இந்த பேக்கேஜ் வந்து இப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே யா KFC அதோட பேக்கிங் wrap வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் அந்த பேக்கிங்கே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆக்ட்ல கொடுக்குறாங்க. எனி பாக்ஸ், பாட்டில், wrapper, container or other thing in which goods are wrapped or contained, it is a package exclusively for that goods. So finally we are getting into the chapter 2, registrar and conditions for registration. So இங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னா section 3 to 17 வரைக்கும் registrar and conditions for registration பத்தி சொல்றோம். So register பண்றதுக்குன்னு சொல்லி administrative institutional mechanism வந்து இந்த ஆக்ட்ல எங்க இருக்கு அப்படின்னா Controller General for Patents, Designs, Trademark. So மூணு ஆக்ட்ல இருக்குமே for patent and also for designs also எங்க போய் நம்ம வந்து ப்ரொடெக்ஷனுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா this appropriate forum is Controller General for Patent, Designs and Trademark. So இதோட மெயின் பிரான்ச் எங்க இருக்குன்னா in மும்பை. அதோட its head office எங்கன்னா மும்பை. ஒரு பிரான்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி, அஹமதாபாத், கொல்கத்தா, சென்னை. ஓகேவா? அதோட பிரான்ச்சஸ். சரியா? ஸோ இங்க வந்து central government appoints a controller general as the registrar of trademark. அப்போ அந்த ஒரு particular person as a registrar வந்து நியமிக்கிறாங்க exclusively for this institutional mechanism. And also in section 3 the central government may appoint such other officers with such designation as it thinks fit for the purpose of discharging the allied function under the superintendence and direction of registrar. அப்போ first prime person வந்து registrar, இந்த controller general for patent, designs and trademarks, and after that registrar அப்புறம் அவங்களுடைய supervisionல certain discharging functions காண்டி வேற ஆபீசர்ஸும் கீழே போட்டுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு discretion section 3 ல வந்து கொடுக்குறாங்க. Then power of registrar to withdraw or transfer cases. So a registrar may withdraw. Section 4 talks about the power of registrar to withdraw or transfer cases. So he may withdraw a matter from officer and decide it himself, or even he transfer it to another office. It is entirely his discretionary power related to trademark. Then trademark registry. Registry பார்த்துட்டோம் அப்படின்னா as I already mentioned section 5 talks about trademark registry. அதோட head office வந்து மும்பை, branch office வந்து ஒவ்வொரு territorial limit like வந்து இப்போ south அப்படின்னா சென்னை, Kolkata on eastern side, and Delhi in the prime major, and Ahmedabad another one section. So இந்த மாதிரி வந்து வெச்சிருக்காங்க. Mumbai this side, the west side. Then the register of trademark, section 6 talks about the register of trademark. Register அப்படினா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தவங்க ப்ரொபரேட்டரா வந்து அப்ளை பண்றாங்க அப்படினா through the procedure அவங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் they will maintain a registry, right? In that அவங்களுடைய personal information என்ன மார்க்குக்கான ரெஜிஸ்டர் பண்றாங்க எல்லாமே all the details related to registration இருக்கும் இல்லையா, that is they will maintain in a main office, main head office ல maintain பண்ணுவாங்க. அதோட காப்பீஸ் வந்து branch office ல வந்து இருக்கும். So section 6 talks about the register of trademark, and section 7 classification of goods and service. இப்போ நிறைய goods and service அப்படி ஜெனரலா நம்ம சொல்லிட்டோம்னாவே அந்த கான்செப்ட்டுக்குள்ள வந்து goods அப்படினா அப்ப என்னென்ன மேம் இருக்கும் கிளாசிஃபிகேஷன்? அதுல goodsனா நிறைய வரும் இல்லையா, ஃபுட் வரும், கெமிக்கல் வரும், காஸ்மெட்டிக்ஸ் வரும், கிளாத், ஃபேப்ரிக்ஸ் வரும், இப்படி நிறைய இருக்கு. அப்ப இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இல்லையா, ஒரு இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஒன்றும் இல்லையான்னு கேட்டா இட் இஸ் தேர். ஸோ அதை நீஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. NICE நீஸ் கிளாசிஃபிகேஷன். நீஸ் அப்படின்றது வந்து ஆக்சுவலா இட் இஸ் a place பா. நீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனலி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமா certain classification exclusively for trademark registration கொண்டு வராங்க. If you see in that 45 categories of classification வந்து இருக்கு. அதுல trademark classes 1 to 34 talks about only goods. இப்போ class 1 ன்னு எடுத்துட்டா chemicals. இப்போ நீங்க chemical related ஒரு ப்ராடக்ட்க்கு போய் trademark வாங்கணும் அப்படினா class 1 category நீங்க போய் அப்ளை பண்ணணும். Class 2 paints, class 3 cosmetics and cleaning, class 4 lubricants.
pharmaceuticals இந்த மாதிரி வந்து till class 1 to 34 வரைக்கும் goods related classification இருக்கும். Class 35 ல இருந்து 46 வரைக்கும் it talks about trademark related to service for example advertising and business, then building, construction and repair, telecommunication. If you want to peruse it you can just நீங்க பார்க்கணும் அப்படினு நினைச்சா you can, I am bypassing it, you can see. So this is called a classification particularly for trademarks. சரியா? So section 7 ல classification of goods and service. அப்ப ஒருத்தவங்க போய் அப்ளை பண்றாங்க ஒரு மார்க் அப்படினா the registrar will see whether அந்த கிளாஸ் கேட்டகரிக்குள்ள இவங்க கொடுக்கிற மார்க் வந்து இருக்கா. They will see it like a gross checking. ஓகேவா? So அத வந்து பாப்பாங்க. Then next thing is section 9, very important, very important, significant segment in trademark. Absolute ground for refusal. இப்போ ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வந்து உங்க அப்ளிகேஷன் வந்துருச்சு, அவங்க என்ன கிளாஸ்ன்றத பார்த்துட்டாங்க, ஒரு ஓவர்வியூ எந்த கிளாஸ்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இல்ல சர்வீஸ்ன்றதல பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அத வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ், அக்செப்ட் பண்றது ஓகே, பட் சப்போஸ் இல்ல இது வந்து மேட்ச் ஆகல or it is causing confusion with already existing mark அப்படினு சொல்லி ஒரு பாப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்க்ரூட்டினி இருக்கும்ல, ஜட்ஜ்மென்ட், அதுக்கான ரீசன்ஸ் என்ன. So section 9 particularly talks about, in Trademark Act talks about absolute ground for refusing a trademark. உங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கும் போது இந்த ட்ரேட்மார்க் வந்து ரெஃப்யூஸ் பண்றதுக்கான என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கறத வந்து செக்ஷன் 9 ல வந்து சொல்றாங்க. So first point is in section 9 lack of distinctiveness, that means தனித்துவம் இல்ல, யூனிக்னஸ் வந்து இல்ல. So தனித்துவம் இல்ல அப்படிங்கும்போது no distinctive character. A trademark should not be registered if it is devoid of any distinctive character. For example, ஒரு milk product நீங்க போறீங்க, ஒரு மில்க்குக்கு நீங்க மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு பர்టిక్యులர் லோகோ போட்டு நீங்க போறீங்க அப்படின்னா எதர் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் கேட்டா நோ. ஏன்? அதுல ஒரு மில்க்குக்கு நீங்க மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அந்த லோகோல கிடையாது, ஒரு ஜெனரிக்கா காமனா இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து they won't accept for registration. And second thing, for example books, நீங்க அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்க்கு அதோட நேமே கொண்டுட்டு நீங்க without any uniqueness போய் நீங்க அந்த லோகோ இல்ல ஒரு நம்பரிங் ஆர் நியூமரல்ஸ்ல வந்து இல்ல அதோட பேட்டர்ன் வந்து கேக்குறீங்க அப்படினா ட்ரேட்மார்க்குக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் an absolute, not even a relative, 100% என்ன இருக்கும், denial for registration வந்து இருக்கும். செகண்ட், ஃபர்ஸ்ட் வந்து lack of distinctiveness, தனித்துவம் இல்ல. செகண்ட், descriptive marks which consist exclusive of indication that describe quality, quantity, intended purpose. For example, if chocolates, ஒரு சாக்லேட் வந்து நீங்க ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ஆனா அதுக்கு போய் நீங்க லோகோ வைக்க ஸ்வீட் அப்படினு சொல்லி லோகோ கேக்குறீங்க. இட் இஸ் a descriptive in nature இல்லையா. சாக்லேட் இனிப்பா இருக்கும், அந்த இனிப்பு அந்த குவாலிட்டியை வந்து நீங்க என்ன பண்றீங்க, லோகோவா போட்டு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா descriptive in nature, இதுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, they won't accept. So next, generic or common trade practice. For example, if a computers அப்படினா as I already mentioned computer அப்படி நீங்க கொடுத்தா generic, very common term, அதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, they won't accept. And another thing, the marks which is prohibited for by law or public policy க்கு against. Example, இப்போ ஒரு காஷ்மீர் silk for silk made elsewhere, நீங்க எங்கேயோ உருவாக்கின ஒரு silk வந்து நீங்க காஷ்மீர் silkனா people what they will think, என்ன நினைப்பாங்க, இது காஷ்மீர்ல இருந்தே வந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் அப்படி நினைப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி against, prohibited by law or against public policy. Otherwise it is obscene marks or scandalous, vulgar words or vulgar logos which is against, prohibited by law. So இந்த மாதிரிலாம் வந்து சில criterias வந்து section 9 absolute reasons for refusal வந்து வெச்சிருக்காங்க. So இதெல்லாம் இருந்துச்சு அப்படினா the registrar will automatically refuse your application for protection, getting protection for a trademark. Then some hurting religious sentiment, சில logos வந்து religious sentiment hurt பண்ற மாதிரி இருக்கு அப்படினா maybe some goddess carrying any arms, emanations, something like that, or religious sentiment attack பண்ற மாதிரி ஒரு பர்టిక్యులர் religious minority religious sentiment attack பண்ற மாதிரி ஒரு logo இருக்கு அப்படினா it is hopefully
denial for registration. So section 11 talks about, so இப்போ வரைக்கும் வந்து institutional mechanism யார் register பண்ணுவா, அவங்களுக்கு கீழே வந்து யார் இருப்பாங்க, இதை நியமிக்கிறது யாரு, then எந்த classification வச்சு register பண்ணுவாங்க பார்த்தோம். Then after that we have seen registrationல எதெல்லாம் refusal grounds-ஆ வந்து trademarkல கொடுத்திருக்காங்க, section 9 particularly பார்த்தோம். இப்போ section 11 வந்து relative ground, relative தான் absolute ground இல்ல, but இந்த reasons-உம் இருந்தா என்ன பண்ணுவாங்க, they will refuse for protection. So first point, section 11 protects private right of earlier trademark owner. Likelihood of causing confusion. First, for example, இப்போ already existing ஒரு logo-வை நீங்க அதே மாதிரி but கொஞ்சம் தான் சேஞ்ச் இருக்குன்ற மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா it will definitely cause a confusion among the consumer இல்லையா, so என்ன பண்ணிடுவாங்க, அதையும் reject பண்ணிடுவாங்க. So likelihood of confusion ஏற்படுத்துற மாதிரி இருக்கு with the prior trademark அப்படிங்கும்போது அதையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, reject பண்ணுவாங்க. Second point, for example sun feast biscuit இருக்கு, sun east biscuit அப்படி நீங்க போட்டு போறீங்க அப்படின்னா maybe changes இருக்கு, but general public வந்து எப்படி போய் ரீச் ஆகும், அதோடைய ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கு அப்படி பேக்கிங் இருந்துச்சு அப்படின்னா they won't accept it. இது relative ground, relative-னா absolute 100% கிடையாது, but still reasons for rejection. இப்போ இது வந்து வேற இண்டஸ்ட்ரியில இருந்துச்சு, நான் ஒரு இண்டஸ்ட்ரியில அந்த ட்ரேட்மார்க் நான் வந்து வேற இண்டஸ்ட்ரியில அதே மாதிரி இருக்கிறது சும்மா போட்டு ரிஜெக்ட் பண்ணுவேன் அதே பேர் இல்ல வேற இண்டஸ்ட்ரிங்கும் போது அது ஃபேன்சிஃபுல்லா மாறிடும், ரிஜெக்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ், பட் ஸ்டில் இட் இஸ் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரார். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், வேற இண்டஸ்ட்ரி மாறும்போது அதுக்கான சான்ஸ் வந்து கம்மி தான் ரிஜெக்ஷன், பட் ஸ்டில் இட் இஸ் அண்டர் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரார் ஹூ டிசைட்ஸ் த அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த காசிங் கன்ஃபியூஷன் அப்படி வருது இல்லையா, அந்த பார்ட்ல வந்து சிக்னிஃபிகன்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்கப்பா. காசிங் கன்ஃபியூஷன் வந்து அமங் த பப்ளிக் அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சான்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இஸ் மோர். ஓகேவா? Well-known trademark. A trademark should not be registered even for dissimilar goods. நீங்க இப்ப கேட்டீங்கல dissimilar goods ன்னு, அதுக்கான தான் அடுத்து வருது. So if it is identical or similar to a well-known trademark, a mark widely recognized by the public due to extensive use and reputation across border. For example, Tata for watches, applied mark Tata for cosmetics. நீங்க watchesக்கு Tata நல்லா தெரியும், ஆனா இப்ப cosmeticsல போய் நீங்க Tata வைக்கிறீங்க, அப்பவே என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ஷன் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு டாட்டாங்க போது மைண்டுக்குள்ள வரது என்னவா இருக்கும், அதுக்கான அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ அகைன் எப்படி சொல்லலாம்னா ரிஜிஸ்ட்ராருடைய என்டையர் டிஸ்கிரிஷன் தான், அதனால தான் இந்த ரிலேட்டிவ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி தனியா செக்ஷன் 11 வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து earlier right, another criteria, a trademark should not be registered if its use is prohibited by the law of passing or copyright law or any other existing right. Already existing இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குனால earlier right இருக்கும்போது நீங்க அதுக்கு நிகரா இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட் ஆர் process which is having a mark வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் honest concurrent use. This one we can call it as an exception னு சொல்லலாம், but still இது discretion of registrar தான், that honest concurrent use. Even if a trademark is similar or identical to an earlier mark, registration may still be allowed. இது ஒரு எக்ஸெப்ஷன் தான், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த செக்ஷன்ல இது ஒரு எக்ஸெப்ஷன் கேட்டகரியே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, suppose if the applicant proves honest concurrent, for example இப்போ 1995ல ஒரு A1 பேக்கரின்னு சொல்லி ஒரு பேக்கரி ஓபன் பண்றாங்க in சென்னை, அதே சப்சீக்வென்ட்டா in 2005ல மதுரையில A1 பேக்கரி ஓபன் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க, without knowing that already one existing இருக்குன்றது தெரியாம and also வந்து deliberate ஆகும் ஏமாத்தணுன்ற நோக்கத்திலையும் இல்ல, with the honest commercial thing they are opening அப்படின்னா இந்த honest concurrence இருக்கும்போது chance of allowing possible அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இது வந்து செக்ஷன் 11 subsection 4ல வந்து இத பத்தி பேசுறாங்க, honest concurrent condition. ஓகே, ஃபாலோ பண்ண பிரச்சனை வரும், ஃபாலோ பண்ண பிரச்சனை வரும், ஆல்ரெடி ஒன்னு இருக்கு, பிரச்சனை வர்றது வந்து அதுக்கப்புறம் enforcement, but still ஆனா பட் இந்த இடத்துல வந்து the person has to prove, நீங்க வந்து அந்த concurrent ஓபன் பண்ணிருக்காங்கல அவங்க வந்து எந்த அளவுக்கு இது வந்து acceptable இருக்கும் அப்படினா he has to prove it is entirely through honest. நான் honest தான் ஓபன் பண்ணிருக்கேன், deceive அந்த மாதிரி கிடையாது, என்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, it is going under goodwill அப்படின்ற அந்த எப்படி சொல்றது full and full அந்த அவங்களுக்கான அந்த proof and evidence வந்து they have to place it back. Okay, if it is any problem arises, கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும்னா பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ
இதில் பாதிக்கப்பட்ட ப்ரையார் அந்த ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து என்ன பண்ணுவாங்க, they will go for remedy தான், they will go for a case தான். அப்படி போகும்போது the subsequent one has to prove it with not with deliberate intention I have opened it, with pure honest concurrent without knowing that already you are existing I opened it அப்படின்ற அந்த ஒரு proof of giving their fair வந்து அவங்க கையில் தான் வந்து இருக்கு. பட் ப்ரொவிஷன் வந்து சட்டப்படி வந்து செக்ஷன் 11ல இந்த ஒரு எக்ஸெப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் நடைமுறை இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இட் இஸ் தேர் இன் த ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன். தட் இஸ் வாட் ஐ நீட் டு டெல். ஸோ இன்னொரு என்ன அப்படின்னா ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் செக்ஷன் 9ல வந்து அப்சல்யூட் கிரவுண்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, லேக் ஆஃப் டிஸ்டிங்க்டிவ்னஸ், அந்த தனித்துவம் இல்லை. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம், அகேன்ஸ்ட் பப்ளிக் பாலிசி ஆர் லா, ஸ்கேண்டலஸ் ஒரு ஆப்சின் வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அப்சல்யூட் கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் வந்து செக்ஷன் 9ல வந்து பார்த்தோம். 11ல வந்து நம்ம மைனர் சில டிஃபரன்சஸ் வந்து பார்த்தோம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன் செக்ஷன் 9ல வந்து the registrar can absolutely refuse, but in 11 still the பாதிக்கப்பட்டவங்க கூட என்ன பண்ணலாம், வந்து actions they can file a case அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? So இப்போ வரைக்கும் வந்து we have seen all registration formalities, everything. So finally we are moving to procedure for registration. So I'll simply make it out, okay? So I'll simply brief it out related to registration. Section 18 to 26 from the procedural background of Indian Trademark Act 1999 talks about registration. So idhula first paatho appadina application for registration. Any person claiming to be the proprietor of a trademark may apply for registration through the form TMA. Schedules la vandu irukum. Then after that section 19 la withdrawal or amendment of application. In between la na changes make out pananum. Illa enoda suppose enoda address change aayirukku, some I want to modify something அப்படினா they can go for in between process. Section 20 talks about advertisement of application. Once நீங்க application கொடுத்துட்டீங்க, ஒரு ad மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த patent registry ல வந்து they will circulate ad advertisement. And section 21 talks about opposition to registration. Most important one. In the ad கொடுத்தோனவே வந்து it is open for the public to oppose. Opposition they can file, anyone can. Okay? So 4 months from the ad. அதுக்கு time limit வந்து 4 மாசம். சரியா? Then after that correction and amendment after acceptance. இந்த opposition அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா this opposition notice வந்து that particular applicant போய் serve ஆகும். அதுக்கப்புறம் அவங்க counter statement கொடுப்பாங்க. அந்த counter statement பார்த்துட்டு ரெண்டு சைடுமே the opponent and also the applicant ரெண்டு பேருமே வந்து evidence place பண்ணுவாங்க. place பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் once அது acceptடும் ஆகலாம் registrar கிட்ட, இல்ல கரெக்டான evidence from the opponent கிட்ட இருக்கு அப்படின்னா reject refusal ஆகலாம். Suppose refusal ஆயிடுச்சுன்னா it is second chance. So it is a secondary thing. But acceptance ஆயிடுச்சு அப்படிங்கும்போது in section 22 correction and amendment. Suppose if there is any changes, final correction, clerical errors na correction பண்ணிக்கலாம். Acceptance ஆயிடுச்சுன்னா in section 23 it talks about registration. Register பண்ணிடுவாங்க. சரியா? So register பண்றாங்க அப்படிங்கும்போது registration அப்புறமேட்டுக்கு it is for 10 years and after that you have to renew it. நம்ம renew மத்ததெல்லாம் நீங்க patent act எல்லாம் பார்த்தா 20 years exclusive right for the holder வந்து கொடுப்பாங்க. பட் இந்த trademark industrial designs எல்லாம் எடுத்துட்டா renewable தான், ongoing. ஒரு 10 years protection, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், after 10 years you have to renew it. Okay? So renew ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ஒரு 1 year குள்ள கேப் இருக்கும், maybe minimum 6 months to 1 year. அதுக்கப்புறம் automatically it will take out from the register. Okay? So section 24 talks about jointly owned trademark. 2 or more persons can even apply as a joint proprietor. Section 25, as I already mentioned, duration and renewal. So section 31, this is the registration is the prima facie evidence. So it is the main, it is the prima facie evidence of its validity. So prima facie evidence means valid at first sight unless disproved. Okay? So it doesn't make registration conclusive. That means இப்போ நீங்க வந்து prima facie evidence னா அதுவே வந்து எப்படி காலகாலத்துக்கு அதுவே registration இருக்க போகுது இல்ல. After 10 years நீங்க என்ன பண்ணணும், you have to keep on renew it to make it in under subsistence. Okay? So these are all the major things related to registration and protection part. So after that நம்ம இப்போ யூசுவலாவே வந்து ஒரு ஹியரிங்ஸ் ஏதாவது ஒரு டெசிஷன் ரெஃப்யூசல் இந்த மாதிரி எதுவுமே வந்து ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் வரும் இனிஷியலாக. அங்கேருந்து நம்ம வந்து
அவங்களுடைய டெசிஷன் ஆர்டர் அகைன்ஸ்டா நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னா we have to go for appellate forum, ultimately high court. ஓகேவா? ஸோ முன்னாடி ஐபிஏபி இருந்துச்சு 2021 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஹை கோர்ட் தான். டேரக்டாக நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவே then you have to go for appropriate forum, high court. So any aggrieved person may appeal against any decision or order of registrar, including என்னென்னலாம் aggravation அப்படின்னா refusal of registration, then acceptance with condition. A condition or suppose they may accept with one condition. Conditions கூட accept பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அதுல ஒரு அந்த decisionல ஒரு regression இருக்குன்னா you can go for approach high court. Then opposition decision, rectification or removal of orders. Then renewalல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, renew அவங்க பண்ணல, நீங்க you are coming with a good satisfactory reason for your extended date, then அப்போ அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, you can very well approach high court. So appeal must be filed as usual within 3 months, and high court may condone delay on sufficient cause and bona fide reason. These are all the usual procedural aspects of procedural laws related to the practice. Then offense penalties and remedies. See here, it is a compressive nature, not இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு trademark எடுத்து செகண்டா இமிடேட் பண்ணி they are making a customers to believe அப்படின்னா here பாதிக்கப்படுறவங்க வந்து not private right மட்டும் என்ன ஆகல suffer ஆகல, even consumer also they are getting affected, right? So இந்த இடத்துல அப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்க both civil and criminal remedies இருக்கு, administrative இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. So civil remedies, like the court can give injunctions, damages and search and seizure. The cognizance வந்து யார் எடுக்கணும் அப்படின்னா the search and seizure. Suppose இப்போ printed, counterfeited, faked printed materials எல்லாம் நிறைய இருக்கு குடோன்ல or something அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அத வந்து cognizance எடுக்கிற ஆள் வந்து not below the rank of super DSP. ஓகேவா? அவங்க தான் போய் அந்த search and seizure procedure ஃபாலோ பண்ணணும். அதுவும் with the prior approval of registrar in writing. Only after his writing only they can go and search and seizure, okay, in civil related procedural rules. What constitute falsification? So என்னென்னலாம் offenses இருக்கு அப்படின்னா altering a genuine trademark, making a fake trademark, then possession of having a goods bearing a false trademark. நீங்க hold possessionல வெச்சிருந்தா என்ன சொல்றாங்க, ஒரு immediate material amounts to infringement. ஓகேவா? So punishments வந்து section 105 ல வந்து சொல்றாங்க, priorly section 102 with 104 வந்து என்ன அப்படின்னா it talks about 6 months to 3 years imprisonment and fine 50k to 2 lakhs or both for the offense related to trademark. Okay, civil remedial measures, as I already affirmed, it's like a kind of injunction. They will provide as a temporary basis or permanent one, and sometimes search and they will confiscate it. Okay, so these are all the remedial measures which have been provided in the Trademark Act. Okay, ma'am. So I hope I just facilitate you with the general outline regarding trademark. Yeah, I hope கொஞ்சமாவது takeaways வந்து இதுல இருக்கும் அப்படினு வந்து நினைக்கிறேன். Still வந்து cases நிறைய இருக்கு, but அந்த cases வந்து notably if you go and see you can able to see நிறைய deceptively similar products ஆ வந்து infringement suit வந்து இதாயிருக்கும். And generally வந்து jurisdictions அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த trademark infringementக்கு first போற appropriate forum வந்து principal district court in each district. registrar உடைய ஆர்டர் or decisions ல இருந்து நீங்க வந்து அப்பீல் போணும், இல்ல principal district court ல இருந்து அப்பீல் போணும்னா the appropriate next forum is high court. ஓகேவா? It is entirely related to trade and commercial related act, okay, and exclusively related to IPR. I hope the takeaway would be definitely good.